என்னோட முதல் மேடை பேச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் எனக்கு கிடைச்ச ஒரு 3 நிமிஷமோ 4 நிமிஷமோ நான் அதை நான் பேச விரும்புகிறேன். இந்த இப்போ வட இந்தியர்கள் வராங்க. வட இந்தியர்கள் வந்து இப்போ சவாப்பேட்டையில் பாருங்கள். சாரி கோமாளி கத்து. ஆனால் நாங்கள் டிவிக்க வரலண்ணா, நாங்கள் இந்த கொடுமையான அரசை டிவி வைக்க வந்திருக்கோம். நாங்கள் டிவிக்க வரல, நாங்க தற்கொலை கூட்டம்ல தத்துவ கூட்டம். பேசுவோம், மேடை போட்டு பேசு. டிவி கேட்டு உங்க விஜய் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? இங்க பாருங்க, ஒரே ஒரு நியூஸ் சொல்றேன். அந்த நியூஸ் உண்மையா இருக்கும் பட்சத்துல விஜய்க்கு இன்னும் அடி பயங்கரமா விழுவோம். இந்த அடி மட்டும் விழுவாது. ஏங்க, இலங்கையில பிரச்சனை நடக்குது. 2009ல விஜய் வந்து போராட்டம் நடத்துற. யாருக்கு எதிரா? இலங்கைக்கு எதிரா. ஆனா அப்பவே ராகுல் காந்தி கிட்ட போய் ராஜபக்ச சீட்டு கேட்டிருக்காருங்க. இதெல்லாம் உண்மையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். நீங்க தமிழ்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் சீமான் அண்ணன் ஆதரிச்சாரு. இப்ப திராவிடத்தை ஏத்துக்கிட்டா உங்களை எப்படி ஆதரிப்பாரு? அப்ப அப்படி பேசுறேன், இப்ப அப்படிதான் பேசுவோம். அப்படிதான் பேசுவோம். என்ன பண்ணுவீங்க? ஒரு விளையாட்டுனா நாங்க வா எங்க கூட விளையாடுன்னு தான் கூப்பிடுவோம். அதுக்காக உங்களை ஜெயிக்க விட்டுருவோமா? ஜெயிக்க விட மாட்டோம். குமரி கண்டம் ஆண்டது என் தமிழ் சாதி, குமரி போல் மொழி பேசும் என் தமிழ் சாதி, யாருக்கும் அடங்கா செங்கோலுடைய எல்லாளன், சங்கிலியன், பண்டாரவன்னியன், பிரணநாயன் போன்ற வீரர்களை ஈன்றெடுத்தது என் தமிழ் சாதி. அறிவியல் வியக்கும் ஏடுகளை அளித்த அகத்தியன் பிறந்ததடா என் தமிழ் சாதி. அகத்தியன் பிறந்தது என் தமிழ் சாதி. சொல்லாடு வம்பனை கவியரசு கம்பனை ஈன்றெடுத்ததும் என் தமிழ் சாதி. இதோட லாஸ்ட் ஒரு வரிதான் அருமையான வரி. வந்தவன் கொன்றவனாயினும் வரவேற்று உணவிடும் பண்பில் சிறந்ததடா என் தமிழ் சாதி. தமிழ் சாதி. அப்படிப்பட்ட தமிழர்களை அடிமையா இத்தனை வருஷமா வச்சுட்டு இப்ப வந்துட்டு இவ்வளவு அண்ணன் சீமான் அவர்கள் இத்தனை அடங்காம திராவிடத்தை ஒழிச்சு ஒரு இடத்துக்கு வரும்போது திருப்பி வந்து திராவிடனா. டீ கடையில் நின்றுட்டு இருக்கவங்க, இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். நான் பிறந்து 22 வருஷம் ஆகுது. இன்னமும் திருச்செந்தூரில் இருக்க முருகன் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த முடியல அப்படின்னா இவ்வளோ காலம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இல்லை, எனக்கு புரியவே இல்லை. அப்போ இத்தனை வருஷமாக நாங்கள் பிறந்து வந்து இன்னமும் தமிழுக்காக போராடுறோன்னா இந்த தமிழ்நாட்டில் யாருக்கு என்ன நியாயம் இருக்குது? இன்னைக்கு வந்து விஜய் கூட திராவிடத்தை ஏற்றுக்கிறாரு. அப்படி இந்த திராவிடம் என்ன கிழிச்சிச்சுன்னு நான் கேட்குறேன். இந்த சேலத்தோட மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கார்ல விஜய் கட்சியில், யார் அவர் பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் பேர் வந்து தமிழன் பார்த்திபன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தமிழ் திராவிடத்தை ஏத்துக்கும் போது தமிழன் பார்த்திபன் நீங்க வைக்காதீங்க. பேரு திராவிடன் பார்த்திபன் வச்சுக்க. என்னத்துக்கு தமிழன் பார்த்திபன் வைக்கிற? வைக்காத. 1000 2000 கொடுத்துட்டு ஓட்ட போட்டு எங்களை நடுத்தேர்ல நிறுத்திட்டு இப்படி பேச விட்டுட்டு இருக்கீங்க. எங்க தமிழர் என்ன? தமிழனை ஜாதி பார்த்து நிறுத்தி 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 எல்லா ஜாதிக்கும் எதிரானவங்களாக்கி வச்சிருக்கு திராவிடம். பன்னீருக்கு ஓட்டு போட்டா பறையருக்கு ஓட்டு போடாத, பறையருக்கு ஓட்டு போட்டா பன்னீருக்கு ஓட்டு போடாத. நாங்களெல்லாம் தமிழர்கள். தமிழர்கள் எங்களை எதுக்கு எங்க ஜாதி பார்த்து பிரிக்கிறீங்க? நீ வைக்க கூடாது. பேர் தமிழன் பார்த்திபன் வைக்க கூடாது. திராவிடன் பார்த்திபன் வச்சுக்க. அப்ப நீ திராவிடத்தை ஏத்துக்க. வேணா, நல்லா இருக்காது. தமிழ் தாய் வாழ்க வாழ்க, நாம் தமிழர்.